இன்னைக்கு நம்மளோட வீடியோல பைனாப்பிள் ஜாம் செய்யறது எப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னா, ஒரு பைனாப்பிள், இத இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 டம்ளர் சர்க்கரை, தேவையான அளவு தண்ணீர், சிறிய வாழைப்பழத்துல 5 வாழைப்பழம், தேவையான அளவு முந்திரி பழம், தேவையான அளவு முந்திரி பருப்பு, 2 டீஸ்பூன் நெய், தேவையான அளவு ஏலக்காய், சிறிதளவு கேசரி பவுடர். இப்போ பைனாப்பிள் ஜாம் செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இனி இதை எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நறுக்கி வச்சிருக்கிற பைனாப்பிளை மிக்சியில போட்டு நல்லா மை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊத்துனீங்க அப்படின்னா சீக்கிரமா அரையாது. இந்த மாதிரி நல்ல மை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்தையும் நல்ல மை மாதிரி அரைச்சி எடுக்கணும். இப்போ வாழைப்பழத்தை அரைச்சாச்சு, அதோட சேர்த்துக்கலாம். இனி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இனி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃபுல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் அடி பிடிக்காம இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா கொதிக்க கொதிக்க அந்த தண்ணி வத்தும் போது அது திக்கா ஆயிட்டே இருக்கும். இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா கிளறி விடணும். நல்லா கொதிக்கும் போது வெளியே தெரிக்கும். இப்போ ஹீட்டை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏலக்காயை தள்ளி உள்ள போட்டுக்கலாம். அப்புறமா சுகர் போட்டுக்கலாம். உங்களுக்கு இனிப்பு குறைவா போதும் அப்படின்னா நீங்க சர்க்கரை குறைவா சேர்த்துக்கலாம். இல்ல உங்களுக்கு நிறைய இனிப்பு வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கு. கேசரி பவுடர் கொஞ்சமா போட்டுக்கலாம். இது விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாம். இல்ல உங்களுக்கு கேசரி பவுடர் வேண்டாம் அப்படின்னா நீங்க போடாமல இருக்கலாம். கலருக்காக சேர்த்துக்கிறவங்க சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி வீட்டில் ரெடி பண்ற ஜாமை நீங்க பிரெட்ல எல்லாம் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நல்லா கொதிக்கும் போது வெளியெல்லாம் தெரிக்கும். அப்ப நீங்க ஹீட்டை குறைச்சி கூட்டி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா நெய் போட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணும். நெய்யை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா 2-3 தடவையா நீங்க போட்டுக்கலாம். ஒரே தடவையா போடுறதை விட கொஞ்சம் கொஞ்சமா போட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும்.
இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும். அப்போ வெளியே தெரிக்கும், கவனமா பக்கத்துல நிக்கணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அது நல்லா கொதிக்கும் போது தான் அடி பிடிக்கும். அதனால நல்லா இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். அந்த தண்ணி எல்லாம் வத்தும் போது அது கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கூட்டி வச்சுக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா கொதிக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் அடிக்கடி பண்ணும்போது நம்ம குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் வாங்குற ஜாம் எப்போ உள்ளது, எவ்வளோ நாளைக்கு முன்னே உள்ளது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம தயங்கி வாங்கி கொடுப்போம். நம்ம இந்த மாதிரி வீட்டில் ரெடி பண்ணோம் அப்படின்னா தைரியமாக எப்போ வேணாலும் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுக்கலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் எல்லாம் இல்லை. இப்போது கடைசியாக இருந்த நெய்யையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வருது, தண்ணி வத்தியாச்சு. இப்போ ஜாம் கரெக்டான பருவத்துக்கு வந்திருக்கு. ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஜாம் ரெடி பண்ணியாச்சு. இனி முக்கியமான ஒரு வேலை இருக்கு. கொஞ்சமா நெய் போட்டுக்கோங்க. இந்த நெய் உருகுன உடனே முந்திரி பருப்பை போட்டு கொஞ்சம் வறுக்கணும். முந்திரி பருப்பு உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இன்னும் நீங்க சேர்த்துக்கலாம். உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். நெய்யும் உங்களுக்கு நிறைய சேர்த்தா பிடிக்கும் அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி நிறைய சேர்த்துக்கலாம். சிலவங்களுக்கு நெய் பிடிக்காது, அப்படிப்பட்டவங்க குறைவான அளவு சேர்த்துக்கோங்க. இனி கிஸ்மிஸ் பழத்தையும் உள்ள போடலாம். இந்த மாதிரி நல்லா இதை பொரிச்சு எடுக்கணும். நல்லா பொரிஞ்சு வருது. முந்திரி பருப்பு கரிஞ்சிரும். அதனால டெம்பரேச்சர் கூட்டி குறைச்சி பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வருது. இனி நீங்க இறக்கி வச்சிருக்கிற ஜாமுக்கு மேல டப்பி போட்டுக்கோங்க. நிச்சயமா இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். ரொம்ப ஈஸி தான். நீங்க இந்த மாதிரி அடிக்கடி பண்ணி உங்க வீட்டில் கெஸ்ட் வரும்போது கூட நீங்க இந்த மாதிரி பண்ணி அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்டியா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ஜாம் அந்த மாதிரி பவுல்ல எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு அடிக்கடி நம்ம வீட்டில் ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. எங்க சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.